தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கிரிவல பாதையில் மாற்று உடைகள் சோதனை செய்த போலீசார். கிரிவல பாதையில் கஞ்சா புழக்கம் உள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. திருவண்ணாமலை 20/6/2026 பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 உயரம் கொண்ட மலையை சிவனாக கருதி அனுதினமும் ஏராளமான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிரிவல பாதையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட சாதுக்கள் பக்தர்களிடம் யாசகம் பெற்று வாழ்ந்து வருகின்றனர். சாதுக்கள் கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளதாக காவல்துறையினருக்கு பல்வேறு புகார்கள் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாற்று உடையில் அணிவகுத்து நின்று சிங்கம் சாலை முதல் கிரிவல பாதை முழுவதும் நடந்து சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக கிரிவல பாதையில் உள்ள சாதுக்கள் தங்குமிடம், அவர்கள் வைத்திருக்கும் உடைமைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கஞ்சா புழக்கம் உள்ளதாக என்று அதிரடியாக ஆய்வு செய்யப்பட்டதுடன் யாரேனும் கஞ்சா வைத்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தீபமலையா செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி.